வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு அசோக் வர்தன் ஷெட்டி சார். வணக்கம். சிவில் சர்வெண்ட்டாக வரணும்னு நினைக்கக்கூடிய இப்போ ஒரு யங் ஜென்ரேஷன் இருக்காங்கன்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்? எந்த வயசுலேருந்து ப்ரிப்பேர் ஆகணும்? ஏதாவது அட்வைஸ் இருக்கா? அக்கார்டிங் டு மீ, நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாக இருந்தாலும் கூட மினிமம் யூ வில் ஹேவ் டு ஸ்டடி ஃபார் அபவுட் 1.5 இயர்ஸுங்க, 8 to 10 hours a day. அப்போ தான் நீங்கள் யூ கேன் பி ஷுவர் தட் யூ வில் பாஸ் இட் அண்ட் வித் குட் ரேங்க். ஏன்னா குட் ரேங்க் வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஹோம் ஸ்டேட்டோ இல்லாட்டி ஒரு நல்ல ஸ்டேட்டோ கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதோ உங்களுக்கு பிடிக்காத ஸ்டேட்டில் யூ வில் எண்ட் அப் சம்வேர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ஷுர் ஆஃப் கெட்டிங் இன் டு ஐஏஎஸ், யூ மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் 1 to 1.5 years, 8 to 10 hours a day. இது எல்லாராலையும் முடியாது. இது நீங்கள் ஏற்கனவே மேல் படிப்பு படிச்சுட்டு இருந்தீங்களானாலும் இல்லாட்டி வேலையில் இருந்தாலும் இது பண்ண முடியாது. இவ்வளோ திஸ் ஐ செட் ஃபார் ஷுவராக இருக்கிறதுக்கு. ஓகே. 6 மாதம் படித்து உள்ளே வந்தவங்களாம் இருக்கான். என்ன ஒரு ஃப்ளூக்கில் லக்கு ஆல்சோ பிளேஸ் அ ரோலுங்க. ஓகே. பட்டு ஷுவர் லக்குக்கு இடமே இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னா இது இந்த இவ்வளோ நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாமா? நான் இப்போ ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இதுக்கு தயாராகணும் அப்படின்னா நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஜஷன் இருக்கா? அது ஒரு தவறான ஐடியாங்க. சம் பீப்புள் சே இது ஸ்கோரிங் அது ஸ்கோரிங்னு, அது அப்படி போகக்கூடாது. நிறைய பேர் அப்படி அந்த தப்பு பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்காங்க, 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்குங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்டில் 2 பேப்பர் இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 4 இருக்கிறப்போ 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருந்தது. ப்ளஸ் எஸ்ஏ அண்ட் இன்டர்வியூ. அந்த சப்ஜெக்ட் என்னென்னா நிறைய பேர் என்ன சம்படி வில் சே ஹிஸ்ட்ரி ஸ்கோரிங் அம்பாங்க, சில ஆந்த்ரோபாலஜி ஸ்கோரிங் அம்பாங்க, இல்லை சைக்காலஜி ஸ்கோரிங், ஜியாகிரஃபி ஸ்கோரிங் அம்பாங்க. இவனுக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்காது. அது ஸ்கோரிங்னு யாரோ சொன்னாலும் இவன் அதை போய் எடுப்பான். அது எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆவான். அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் மாற்றுவான். அப்புறம் அதை புதுசாக படிப்பான். அப்படியெல்லாம் ஸோ மெனி பீப்புள் மேக் திஸ் மிஸ்டேக்குங்க. மை அட்வைஸ் டு பீப்புள் இஸ் ஐ ஆல்வேஸ் டெல் தம் லைக் திஸ். உனக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்னு அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். தட் இஸ் இப்போ நான் சோஷியாலஜி எடுத்தேன்னா எனக்கு சோஷியாலஜி பிடிக்காம அது ஸ்கோரிங்குங்கிற யாரோ ஸ்கோரிங்னு சொல்கிறனால நான் சோஷியாலஜி எடுக்கக்கூடாது. எனக்கு உண்மையாகவே அந்த சப்ஜெக்டில் ஆர்வம் இருக்கணும். அந்த சப்ஜெக்டில் நான் ஒரு எம்ஏ லெவல் பிஜி லெவல் அதை தாண்டி சொந்தமாக படிக்கிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த ப்ரொஃபஷன்சி எனக்கு வரணும். ஏன்னா நீங்கள் ஸ்கோரிங்னு சொல்கிறது நம்ம அவ்வளோ சுலபம். இப்போ நான் இப்போ சோஷியாலஜி ஸ்கோரிங்னு யாரோ சொன்னாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அங்கே டெல்லியில் பெரிய ஜாம்பவானுங்களாம் இருக்கான். இந்த சோஷியாலஜி நல்ல இன்ஸ்டியூட்டில் படித்தவன், அவன் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருக்கான். அவனுக்கு எகேன்ஸ்டாக நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ வி ஷுட் நாட் லுக் அட் நோ சப்ஜெக்ட் இஸ் ஸ்கோரிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்கோரிங்கிற கான்செப்டே நம்ம அதை எடுக்கணும். நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒரு 3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அதில் அந்த புக்கு இந்த கொஷின் பேப்பரில் பார்த்து சரி இதில் இந்த 3ல் இதை பண்ணலாம் அப்படின்னு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸே பண்ண முடியாது. அப்படி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மை பாயிண்ட் இஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ண பார்க்கணும். டோன்ட் ட்ரை டு புஷ் இட் டு செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட். ஏன்னா இட்ஸ் லாங் ட்ரான் ப்ராசஸுங்க. நீங்கள் டைம் யூ அப்ளை டு ரிசல்ட் வரதுக்குள்ள ஒரு 2 years ஆகும். நீங்கள் இப்போ இல்லை நீங்கள் படிக்க தொடங்கி அப்ளை பண்ணி ரிசல்ட் வருது. ஸோ லாங் ட்ரான் ப்ராசஸ்ங்கிறனால ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது நம்ம முடிவாக இருக்கணும். தப்பி தவறி செகண்ட் அட்டெம்ப்ட் ஒரு தேர்ட் அட்டெம்ப்ட். நீங்கள் 10 வாட்டி 5 வாட்டி எழுதுறதெல்லாம் சரியில்லை. இந்த மாதிரி 5 வாட்டி எழுதுறவங்களாம் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னா அவங்க ஒன்றா அந்த சப்ஜெக்ட் தப்பாக சூஸ் பண்ணியிருப்பான். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி போதிய அளவுக்கு படிச்சிருக்க மாட்டான். 10 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டான். என்னோட தியரி ஒரு தம் ரூல் மாதிரி வச்சுருக்கேங்க. ஒரு 4000 மணி நேரம் படிக்கணும் நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம். அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இந்த ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ சேர்த்து சொல்கிறேன். 4000 hours நீங்கள் படிச்சிருக்கீங்களா, யூ மே பாஸ். நீங்கள் படிக்கலைன்னா யுவர் சான்சஸ் சார் ஏதோ லக்கில் நீங்கள் மாட்டினா உண்டு தவிர இல்லை. சப்ஜெக்ட் தவிர்த்து இப்போ பொது அறிவுங்கிறது அவசியமாக இருக்குது. ஜென்ரல் நாலேஜ் அதுவும் பேரலாக அது படிக்கும். இப்போ ஜென்ரல் நாலேஜ் தான் இப்போ அதிகமாக இருக்குது. 4 பேப்பர் ஜென்ரல் நாலேஜில் இருக்குங்க. ஓகே. இன்ஃபேக்ட் இதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்காட்டியும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். அது என்னால் எழுத முடியல. இந்த இன்டர்வியூ எடுக்கணுங்கிறது என்னோடய பாயிண்ட்டுங்க. ஐஏஎஸ் இன்டர்வியூ அதுக்கு பதிலாக என்ன ஆகணும்னா ரிட்டனில் தட் இஸ் த சேம் கொஸ்டின் ஷுட் பி ஆஸ்ட் இன் ரைட்டிங். அந்த கேள்வி இப்போ எதுக்கு நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்கிறேன்னா லாட் ஆஃப் பயஸ் கம்ஸ் இன் இந்த இன்டர்வியூங்க. அந்த பயஸ் சிவில் சர்வீஸ்லேயே இருக்கா? ஆமாம் இருக்குது. இல்லை பயஸ் இல்லை, நார்மலாகவே நான் எதுக்கு சொல்ல வரேன் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டர்வியூ இல்லாட்டி கண்ட கிராங்கி ஃபெல்லோவாக இருப்பான் அப்படி இப்படியாமாங்க. நீங்கள் வரும் ரிட்டர்ன் வச்சு எப்படி நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூவே இல்லாமல் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான அப்படியான ஒரு இது இருக்குங்க. பட் ஐ வில் டெல் யூ வை. ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு 275 மார்க்ஸ் இருக்குங்க. அந்த இன்டர்வியூவில் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன்.
தெர் இஸ் ஆல்மோஸ்ட் அ நெகட்டிவ் கோரிலேஷன். தட் இஸ் அந்த ரிட்டர்னில் நல்ல மார்க் வாங்குறவன் இன்டர்வியூவில் கொஞ்சம் கம்மியாக வாங்குறான், இந்த ரிட்டர்னில் கம்மி வாங்குறவன் இன்டர்வியூவில் நிறைய வாங்குறான். அது என்ன காரணம் தெரியல. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோரிலேஷன் பண்ணி ஒரு பேப்பர் ஒன்று நானும் இன்னும் 2 ஐஎஸ்ஓ சேர்த்து எழுதிட்டுருக்கோம். ஸோ இந்த இன்டர்வியூ மேக்ஸ் அ லாட் ஆஃப் ஒரு 10 மார்க் இப்படி அப்படின்னாலே அது மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்க அது இன்டர்வியூவில். நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நாங்கள் மசூரியில் ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ ஒரு யூபிஎஸ்சி மெம்பர் என்எஸ் சக்சேனான்னு வந்தார். அவர் யூபிஎஸ்சி மெம்பர். ஸோ அவர் இன்டர்வியூ தான் ரொம்ப முக்கியம், நாங்கள் பார்த்தாச்சு யாரெல்லாம் இன்டர்வியூவில் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க கரியரில் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ உமேஷ் குமார்னு சொல்லி ஒரு எங்கள் பேட்ச்மேட் அவன் எழுதுனா, சார் நான் 3 வாட்டி ஐஏஎஸ் எழுதினேன், 3 வாட்டி உங்கள் போர்டுக்கு தான் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு டைமு அப்போ 250, ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் 250ல் 150 கொடுத்தீங்க, செகண்ட் டைம் 175 கொடுத்தீங்க, தேர்ட் டைம் 50 போட்டிங்க. நான் ரிட்டர்னில் ரொம்ப பிரமாதமாக பண்ணனால தேர்ட் டைம் நான் வந்துட்டேன். நான் சேம் பர்சன் சார், எனக்கு எப்படி சார் இவ்வளோ வைட் வேரியிங் மார்க்ஸ் கொடுக்குறீங்க, 150 175 50 அப்படியா, அவ்வளோ வைட் வேரியேஷனா அப்படின்னாரு. நீங்கள் உண்மையாகவே பேர் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுங்க, பட் உண்மையாக அவங்க டெஸ்ட் பண்ணுறது நாலேஜ் தான். ஓகே, இட்ஸ் நாட் அ பர்சனாலிட்டி. அண்ட் ஈவன் பர்சனாலிட்டி டெஸ்ட் கூட ஒரு ஆளை நீங்கள் 20 நிமிஷத்துலையோ 30 நிமிஷத்துலையோ நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம மனைவியே குழந்தைகளே நம்ம 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் வி கான்ட் சே வி அண்டர்ஸ்டாண்ட் தம் ஃபுல்லி. உங்கள் கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 20 வருஷமாக ஒருத்தர் பழகிருப்பான், உங்களுக்கு சடனாக இது பண்ணும். When we can't judge, human beings are complex. You can't judge them even in 10 years or 20 years. To say that I'll judge a person in 20 minutes is ridiculous. அது ஒன்று. செகண்ட், உங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் ஏபிசிடி கேட்குறாங்க, அவருக்கு வேறு ஏதோ இஎஃப்ஜிஹெச், எனக்கு XYZ. ஸோ there's no இது இல்லை, கொஸ்டின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அது. ஸோ இட்ஸ் நாட் இது. ஸோ ரிட்டர்னில் நீங்கள் அதே இன்டர்வியூ கேள்வி ரிட்டர்னில் ஒரு பேப்பரில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சேம் எவ்ரிபடி கேன் பி அசஸ்ட் வந்து சேம் கொஸ்டின்ஸுங்க. அப்புறம் இந்த பயஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இன்டர்வியூவில் இல்லைங்கிறீங்க? இல்லை அதில் பயங்கரமாக ஆமாம் நிறைய வேரியேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அம்மா ஒரு பூஜா கேட்கிற ஒரு பொய்யை பண்ணிச்சு பாருங்க, அந்த மாட்டிச்சு அந்த டிசேபிள்டுன்னு சொல்லி அந்த மகாராஷ்டிரா இது, அந்த அம்மாவுக்கு 185 என்னமோ போட்டிருக்காங்க, பிரமாதமாக மார்க் போட்டிருக்காங்க, டாப். ஸோ அப்படியே இன்டர்வியூ போர்ட் ஃபெயில் டு ஸ்பாட்டர். என்ன கண்டுபிடிச்சிங்க நீங்கள் பின்ன அந்த அம்மா 185 என்னமோ வாங்கிருச்சு. இன்னொரு பாயிண்ட்டுங்க, இந்த இப்போ ஒரு இன்டர்வியூ, இப்போ சப்போஸிங் யூஆர் ரிக்ரூட்டிங் சம்படி, இந்த வேலைக்கு நீங்கள் சூட்டடான்னு பார்த்து தான் நீங்கள் ரிக்ரூட் பண்ணுவீங்க. இந்த நியூஸ் 18க்கு சூட்டடா. அதில் அப்படி இல்லை, அந்த 26 சர்வீஸ்க்கு மொத்தமாக அந்த எக்ஸாமுங்க. ஸோ எல்லாருக்கும் ஐஏஎஸ் பற்றி தான் இவன் கேள்வி கேட்குறான். ஆனால் அதில் ஐஏஎஸ்க்கு சேர்றவன் ஒரு 100 பேரோ 200 பேர் தான் இருக்க போகிறான். ஆனால் இன்டர்வியூ கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஐஏஎஸ்க்கு வர மாதிரி தான் இருக்கும். அதில் வெவ்வேறு சர்வீஸ் இருக்குது, போஸ்டல் சர்வீஸ் இருக்குது, அந்த ரெவன்யூ சர்வீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் அந்தந்த சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி கேள்வி இருக்கணுங்க. பட் அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு எந்த சர்வீஸ் கிடைக்கணும்னு தெரியாதனால இவங்க ஒரு இதாக கேட்குறாங்க. ஸோ தட் வெரி கான்செப்ட் இஸ் நாட் கரெக்டுங்க. ஓகே. அண்ட் பயஸ் நான் பிகினிங்கில் சொன்னேன், யூஎஸ்ஏல ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு டெஸ்டெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூசிஷியன்ஸில் ஒரு ஸ்க்ரீனு போட்டு, ஜட்ஜஸ் ஸ்க்ரீனு போட்டு பின்னால் பாட வச்சா ஒரு மாதிரி செலக்ட் ஆகுறாங்க, ஸ்க்ரீனை தூக்கினீங்கன்னா வேறு மாதிரி செலக்ட் ஆகுங்க. தட் இஸ் அந்த பயஸ், விமன் மேலே பயஸு, குண்டாக இருக்கிறவங்களுக்கு எகென்ஸ்டாக பயஸு, பிளாக்ஸ் மேலே பயஸு, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆளை பார்க்குறப்போ நம்ம ஒரு விதமாக செலக்ட் பண்ணுறோம், ஆளை பார்க்காதப்போ இன்னொரு விதமாக செலக்ட் பண்ணுறோம். ஸோ தட் ஜட்மெண்டலாக இருக்குது. ஆமாம், ஜட்மெண்டலாக இருக்குது. ரொம்ப லாட் ஆஃப் பயஸ் இருக்குது. அந்த உமேஷ் குமார் ஸ்டோரி சொன்ன பாருங்கள், ஒரே ஆளுக்கு 3 அட்டெம்ப்டில் வெவ்வேறு மார்க் கொடுத்துருக்காங்க. 100 வேறு என்ன ஆப்ஷன்? அப்போ நீங்கள் என்ன சொல்யூஷன் என்ன கொடுக்குறீங்க? அப்போ இது பர்சனல் இன்டர்வியூவே தப்பாக போகுதுன்னா அதுவும் இல்லைன்னா இன்னும் இல்லை, ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. இப்போ நான் ரிட்டனில் மோஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் ரிட்டன்லங்க. பர்சனல் இன்டர்வியூ இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை மேக் இட், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ கேள்வியை ரைட்டிங்கில் ஒரு பேப்பராக கீழேங்கிறேன். ரைட். அந்த அதுக்கு ஒரு ரிட்டன் பேப்பர்ஸாக போட்டு, அப்போ எல்லாருக்கும் காமன் இதுங்க. நீங்கள் அண்ட் ரியல் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அங்கே நீங்கள் உள்ளே பூத்தலாம். ஓகே. இங்கே என்னென்னா ரேண்டமாக ஏதோ கேட்குறான், அந்த சும்மா நாலேஜ் பேஸ்டாக கேட்குறான். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு ப்ரில்லியன்ஸ் இருக்கா அப்படின்னு பல பேருக்கு கேள்வி இருக்குது. ஸோ இது ப்ரில்லியன்ஸ் பை பர்த்தா அப்படி இல்லாமல் இருக்குது. இப்போது அதுக்கு எப்படி தயாராகணும்? இல்லை யார் வேணாலும் வர முடியுமா? போதுமான பயிற்சி இருந்தால்? இந்த எக்கனாமிக் மார்க் வச்சு நான் ஐ டோன்ட் கன்சிடர் தட் அஸ் யார்ட் ஸ்டிக் ஃபார் இன்டெலிஜென்ஸுங்க. ஏன்னா நீங்கள் படிப்பில் இப்போ ஐஎஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ரேங்கர்ஸ் ஆர் நாட் நெசசரிலி த பெஸ்ட் ஆஃபீஸர்ஸுங்க. ஓகே. இன்ஃபேக்ட் ஐ கேன் ஆல்மோஸ்ட் சே இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்னு சொல்லுவேன். யார் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் நாட் நெசசரிலி த டாப்பர்ஸ். ஐ மீன் ஒரு கோரிலேஷனே இல்லை, எந்த ரேங்க் வேணால் இருக்கலாம் நடுவில். ஐ வுட் சே தட் ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே நீங்கள் கெட்டிக்காரனாக இருக்கணும். அந்த ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் போதும். அதுக்கப்புறம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எஃபர்ட்டுங்க. ஐ வுட் புட் இட் லைக் திஸ்: 50% எஃபர்ட், 25% டேலண்ட், 25% லக். ஸோ யார் வேணாலும் வரலாம், ஆனால்
அதுக்கான பயிற்சி வேணும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்னது வந்து 4000 மணி நேரம் பயிற்சி எடுத்தால் ஆமாம், மினிமம் 4000 மணி நேரத்துக்கு அவங்க வந்து படிக்கணும். படித்தா ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அல்ல சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுறது. சைக்காலஜியில் இன்னொரு 10,000 hour ரூல்னு ஒன்று இருக்குது, படிச்சிருப்பீங்க. தட் இஸ் ஒரு நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லாட்டி ஒரு மியூசிக் இதுலையோ ஒரு ப்ரொஃபஷன்ட் ஆகணுமாண்ணா, சாஃப்ட்வேர் கோடிங்லையோ ஒரு 10,000 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் ப்ரொஃபஷன்ட் ஆகுவீங்கன்னு ஒரு சைக்காலஜியில் ஒரு இது இருக்குங்க, 10,000 hour ரூல்னு. நான் சொல்கிறது 4,000 hour ரூல். ஐஏஎஸ் நீ ஊரில் வரணுமானா 4000 மணி நேரம் நீ படிக்கணும் மினிமம். அது உன்னால் படிக்க முடியுமா? அதை நீ ஒரு நாளைக்கு எத்தனைன்னு நீனே கணக்கு போட்டுக்கோ. நீ 8 மணி நேரம் படிக்க முடிஞ்சால் ஒரு நாளைக்கு நீ 500 நாள் படிக்கணும். 10 மணி நேரம்னா 400 நாள் படிக்கணும். நீயே கணக்கு போட்டுக்கோ. 4 மணி நேரம் தான் படிக்க முடியுமானா நீ 1000 நாள் படிக்கணும். தட் மேபி செவரல் இயர்ஸ். பட் ஐ ஃபீல் தட் இட்ஸ் மோர் அ டெஸ்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்டாமினாங்க. ஓகே, ஒரு நல்ல ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம், டெஃபினிஷன்? பட் ஐ வுட் சே தட் வெறும் மார்க்கு இந்த ரேங்க் எல்லாம் டசன்ட் மீன் எனிதிங். அந்த கமிட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த சோஷியல் கமிட்மெண்ட்டு, அந்த எம்பத்தி, ஐ வுட் புட் இட் அஸ் எம்பத்தி ஃபார் த புவர். அது நிறைய பேருக்கு இல்லை. அவன் அந்த டாப்பர், அவன் டெல்லியில் ஐஐடியில் படிச்சிருப்பான், ஐஎம்மில் படிச்சிருப்பான், ஸ்டெயின் ஸ்டீஃபன்ஸில் படிச்சிருப்பான். எம்பத்தி சுத்தமாக கிடையாது. ஸோ அன்லெஸ் த குட் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் எம்பத்திங்க. தட் இஸ் அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எம்பத்தியோட எல்லாருக்கும் அது இல்லை. அது அந்த எம்பத்தி ஒன்று. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட்டுங்க, தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஃபீல்ட்ஸ். தொடர்ந்து யூ ஷுட் பி அப்கிரேட் ஆகிட்டே. ஆமாம், யூ ஷுட் பி a continuous learner. லேர்னிங் இஸ் a continuous process. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐஏஎஸ் வந்தோடனே சப்பா நம்ம வந்துட்டோம், இல்லை இனிமேல் படிக்க தேவையில்லைன்னு புக்கு மூடிடுறான், ஒரு ஐடியா மூடிடுறான். தென் தே ஸ்டார்ட் டிட்டீரியேட்டிங். நீங்களே வண்டர் பண்ணுங்க, எப்படி இவன் ஐஏஎஸில் வந்தா அப்படின்னு சில பேர் பற்றி நம்ம வரி இது உண்டு. பட் ஹி வுட் ஹவ் பீன் பிரில்லியன்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைமுங்க. அவர் வந்ததுக்கப்புறம் சில பேர் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க, சில பேர் அப்படி பண்ணுறதில்ல. But the first is empathy. Second, you have to continuously improve yourself. And third, Englishல இது இருக்கு, EQ-ன்னு இருக்கு, emotional quotient, IQ. EQ is more important than IQ-ங்க. இதெல்லாம் இருக்கிற ஒரு அதிகாரியை தமிழ்நாடு பெற்றது அப்படிங்கிறதா நாங்கள் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொல்கிறது, நான் தமிழ் அப்படி சொல்லணும்னா, நீங்கள் எம்பத்தி அப்படிங்கிறது தான் நான் அறம் சார்ந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மக்களுக்கான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்டில் தான் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க வர்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் வந்து பாலிட்டிஷியன்ஸ் எவ்ரி 5 years மாறிட்டே இருக்கிறாங்க. அந்த பேக் போன் அல்லது ஸ்கெலட்டனை வந்து முழுக்க இருக்கிறது வந்து பியூரோக்ரஸி. ஸோ அதில் வந்து எவ்வளோ இப்போ ஒரு எல்லா சிஸ்டத்தோட எல்லா பக்கத்தின் மேலேயும் நம்பிக்கை இழப்பு வர மாதிரி இங்கேயும் வருதா, இல்லை இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? அதுக்கு தான் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த ஐஏஎஸில் இந்த நான் 3 சொன்னேன், நிறைய குவாலிட்டிஸ் இருக்குங்க. நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் 3 மெயின். 1 எம்பத்தி, 2வது கண்டினியூஸ் லேர்னிங், 3வது EQ. த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் த இன்டர்வியூ டோன்ட் டெஸ்ட் த ஃபர்ஸ்ட் 2. அதில் நீங்கள் 2 மிஸ் அவுட் ஆகுது. எது அந்த எம்பத்தி இருக்கான்னு அதில் கண்டுபிடிக்க முடியல. இது கண்டினியூஸ் லேர்னிங் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம், EQ கண்டுபிடிக்க முடியல. ஸோ தீஸ் 2 திங்ஸ் அது ஸ்கிப் ஆகுதுங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் there's a better மெத்தட் ஆல்சோ, எப்படின்னு தெரில. பட் இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் உள்ள பிரமாதமாக மார்க் வாங்கிட்டு உள்ளே வரான், ஆனால் உள்ளே வந்துட்டு ஒன்றுமே பண்ணுறதில்ல. இது ஒரு பாயிண்ட்டுங்க. டு சம் எக்ஸ்டென்ட் குட் ட்ரைனிங் கேன் ஆல்சோ சேஞ்ச். ட்ரைனிங் சிஸ்டம் இங்கே நெக்லெக்டடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சீஃப் செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், இப்போ தமிழ்நாடுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வெவ்வேறு மாநிலத்துலேருந்து வராங்க, இவனுக்கு தமிழ் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரியணும், அந்தந்த மாநிலத்தோட ஹிஸ்ட்ரி, தமிழ் கல்ச்சர் பற்றி தெரியணும். ஒரு டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டு தமிழ் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் இருக்கணும். இல்லை, அப்போ இப்போ எனக்கு நான் ஓரளவுக்கு படிப்பேங்க, எனக்கே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியாது, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஃபுல்லாக தெரியாது. தமிழ்க்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ நார்த் இந்தியாவில் வந்தவனுக்கு சுத்தமாக தெரியாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இவங்க இதெல்லாம் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணும். தட் இஸ் தமிழ் ஹிஸ்ட்ரி, எந்த ஸ்டேட், தமிழ் மட்டும் இல்லை, அந்தந்த ஸ்டேட், அந்த மாநிலத்தினுடைய வரலாறையும் அந்த மாநிலத்துடைய மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பேப்பர் இருக்கணும், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்கணும். அது பாஸ் பண்ணால் தான் அவனுக்கு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி வந்தால் தான் அவங்க கற்றுக்குவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு டூர் பண்ணுறாங்க, அந்த தட் இஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டேட் மேலே ஒரு இது வரும். அந்த ஸோ சம் டியூனிங் இந்த ட்ரைனிங் அது தேவைங்க. ஓகே. அப்புறம் மிட் கெரியரில் நிறைய ட்ரைனிங் இருக்குது, பட் அது சரியாக அமையல. ஏன்னா அந்த ட்ரைனிங் கொடுக்குறவனுக்கே விஷயம் தெரியாது. இப்போ ஐஏஎஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கப் ஆஃப் டீங்க. இப்போ நீங்கள் ஐஎம் அஹமதாபாதோ ஐஐடி மெட்ராஸ் போனீங்கனால உங்களுக்கு அவங்களால ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு இந்த அனுபவமே இல்லை. உங்களுக்கு வேண்டிய அனுபவம் அவங்களுக்கு they may have other skills, but they don't have this particular skill. So this skill comes only by mentoring. There is senior officers, other officers.
அந்த மென்டரிங் முந்தி ஐஏஎஸ்ல நிறைய இருந்தாங்க. இப்போ படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. தட் இஸ் முந்தியெல்லாம் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கேட்பாங்க, எஸ். சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எப்படி எப்படி டீல் பண்ணலான்னு. அந்த மென்டரிங் முந்தி இருந்தது. இப்போ அது கொஞ்சம் குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பொதுவாகவே கான்வர்சேஷன் ரொம்ப குறைஞ்சிச்சு. அது ஆமா, எல்லா ஆமா, இடத்துலையுமே அது ஆமா. வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆமாம். சிக்கல் தான். ஆனால் மென்டார்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆமா, பார்க்குறேன். ஆமா. ஏன்னா எல்லா அனுபவங்களையும் நாமளே பட்டு தெரிஞ்சுக்க முடியாது. முடியாது. கற்றுக்கிறது வந்து அங்கேருந்து எடுத்துக்க ஸோ முடியும். தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸுங்க. கிரேட்டர் எம்ஃபசிஸ் ஆன் ஸ்டேட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், பெட்டர் ட்ரைனிங் அண்ட் பெட்டர் மென்டர்ஷிப். இது 3 இருந்தால் கொஞ்சம் ஆஃபீஸர்ஸை க்ரூம் பண்ணலாம், நல்லா க்ரூம் பண்ணலாம். எக்ஸலன்ட் சார். ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல். உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.